பார்த்த இந்த நாள்ல நம்ம இந்த நாள்ல ஆவியினால் நடத்தப்படுதல் செகண்ட், அதனுடைய தாற்பயமும் இந்த நாளில் சில வெளிப்பாடுகளும் ஆண்டவர் நம்மளோட இடைப்படும். ரொம்ப கவனமா நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்குறேன். இந்த நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நம்ம தியானம். சின்ன பிள்ளைங்க நம்ம இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பாப்பா எல்லாரும் என்ன பார்க்கணும், யாரும் எழுந்துக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியே கூட கொஞ்ச நாள் போயிட்டு நீங்கள் ரிகவர் பண்ணிட்டு கூட வரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டாக அந்த ரொம்ப சுருக்கமாக ஆண்டோட வார்த்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வேதத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பக்கமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை எப்படியா முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்க. அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன பகுதின்னு சொன்னா, முதல்ல ஆவி ஆத்துமா சரீரம். எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். எல்லாம் பெரியவங்களமா சொல்லுங்க எல்லாரும். ஆவி ஆத்துமா சரீரம். சரீரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். எதுங்க? நம்முடைய சரீரம், நம்ம உடல் தான் சரீரம். அப்படி இன்னும் சொல்ல ஒரு பொருளை குறிக்கும். சரீரம் என்பது ஒரு பொருள். அல்லேலூயா. எல்லாருக்கீங்களா? நான் எல்லாரும் தயவு செய்து நீங்க படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, வேதத்தை வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றது நீங்க கவனிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 3 வகை. ஒன்று எதுங்க? ஐச சொல்ல. ஒண்ணு ஆவி ஆத்துமா. சொல்லுங்க, ஆவி ஆத்துமா. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த ஆவி ஆத்துமா தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஆத்துமா எது ஆவி எதுன்னு தெரியாது. சரீரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். சரீரம் என்பது ஒரு மெட்டீரியல் பொருள்னு சொல்லலாம். அதாவது அந்த பொருளை தொடலாம், அது எங்கன்னா நடக்கும், அது பார்க்கும், கேட்கும், அது நம்ம சரீரம். சரீரத்தை ஈஸியா சொல்லலாம், இதுதான் சரீரம், என்னுடைய சரீரம். ஆத்துமா என்பது எதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா நம்முடைய அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு வரோம். ரைட், ஓகே. உங்களுடைய இருதயம் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் வசனம் என்ன சொல்றது நம்ம தியானிக்க போறோம். ஓகே. சரி, ஆவி இருதயம் ஆத்துமான்னு சொன்னா ஆவி எங்க? ஜீவனா? சோத்ரா. அல்லேலூயா. ரைட். இல்ல அதாவது எப்படி சொல்றது, பிரதர் சொல்லத்துல மேலோட்டமா இருக்கு. நம்ம இன்னைக்கு தாற்பயத்தை தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. ரைட். ஒரு மனுஷன் எத்தனை விதமா பிரிக்கிறாங்க சொன்னாங்க? 3 வகை. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி சரீரம். இந்த ஆவி ஆத்மா சரீரம், இந்த 3ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி சொன்ன அந்த ஆவிதான். எவன் ஒருவன் ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்படுவான், எண்ணப்படுவான். எல்லாரும் சபைக்கு வருவாங்க, எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, எல்லாரும் காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாரும் சத்தியத்தை கேட்பாங்க, பரம்பரை கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆவியில நடத்தப்படுகிறார்களா என்று கேட்டா கொஞ்சம் டவுட். அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள் சொன்னேன், உன்னுடைய ஜபமானது எப்படிப்பட்ட ஜபமா இருக்குன்னா, சாதாரணமான ஜபமா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, அலகங்களை இடிக்கத்தக்கதாய் ஆவிக்குரிய ஜப மண்டலங்களில் போராடுகிற போராட்டமான ஜபமாய் காணப்படணும். இந்த நாள்ல 3 விதமான பகுதியா ஒரு மனுஷனை பிரிக்கிறான். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. எதுனா ஆவி ஆத்துமா சரீரம். ஆனா பவுல் இது அழகா 2 விதமா அதை பயன்படுத்த நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் கொஞ்சம் நான் சொல்ற வசனங்கள்லாம் கொஞ்சம் டீப்பா கவனிங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, உங்கள் புறமான மனுஷனானவன் என்னங்க சொல்லுங்க, என்ன மனிதன்? புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். இப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஆவி ஆத்துமா சரீரன்றது அது தப்புன்னு சொல்லல, ஆனா அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா பவுல் இந்த 3த்தையும் சேர்த்து என்ன பண்றானா 2ஆ மாத்துறார். எப்படியா மாத்துறானா, புறமான மனிதன் உள்ளான மனிதன். சொல்லுங்க, என்னதுங்க? புறமான மனிதன் உள்ளான மனிதன். இந்த புறமான மனிதன் என்பவன் யாருன்னா, இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறவன். அதாவது ஒரு டக்குன்னு நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, கொரோனாவுடைய பரவல் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் பண்ணோம், டக்குன்னு
எதை தேடுவீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்? என்னங்க அது மாஸ்க். இதுக்கு வரலையும் மறந்துட்டு இருப்பீங்க. கொரோனா பரவுதுன்னு சொன்ன உடனே எதை யோசிப்பீங்க? மாஸ்க். சப்போஸ் நம்மளால வேலைக்கு போயிட்டு உள்ள வராருன்னா அதுக்கு முன்பதான் கை கழுவ மாட்டாரு, மூஞ்சி கழுவ மாட்டாரு. ஆனா கொரோனா பரவல் ஒரு விஷயம் கேள்விப்பட்டா என்ன பண்ணுவாரு? விளங்குதா? அப்போ ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியின் படி யார் ஒருவன் நடக்கிறானோ, அதன்படி அவன் வாழ்கிறானோ, அவன் எதில் சார்ந்தவன்? புறமான மனுஷன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சரி, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். சொல்லட்டுமா? ரைட். ஒரு வெள்ளை குதிரை. என்னது? ஒரு வெள்ளை குதிரை. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த நிறத்தை அடிச்சுக்கொள்ள அந்த கலர் ஒயிட் நிறம் இருக்கு அந்த குதிரையில. அந்த குதிரை முழுவதுமே தோற்றத்துல அந்த தலையிலிருந்து அந்த வால் பகுதி வரையிலுமே முடிகளால ஒரு இடத்திலும் கருமை காணப்படல. அந்த குதிரைக்கு எல்லாமே எப்படியா இருக்கு? எல்லாமே ஒயிட்டா இருக்கு. ரொம்ப திடகாத்திரமா பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப திடகாத்திரமா இருக்குது. ஒரு 7 அடி ஹைட்ல அந்த குதிரை இருக்குது. எத்தனை அடி ஹைட்டு? எத்தனை அடிங்க? அந்த குதிரை என்ன சொன்னாங்க? என்ன கலர் சொன்ன? ஒயிட் கலரு. அது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு சொன்னாங்க? அழகா இருக்கு. முடிகள் நிறைந்தது. அந்த முடிகளுடைய நிறம் எப்படி இருக்குங்க? ஒயிட்டா இருக்கு. எத்தனை அடி ஃபீட் சொன்ன? 7 அடி. ரைட், ஆமாவா? இப்ப நான் சொல்லும் போது யாருக்கெல்லாம் குதிரை ஞாபகம் வந்துச்சு? குதிரைன்னு நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் குதிரை ஞாபகம் வந்துச்சு? ஒயிட்னு சொன்ன யாரெல்லாம் ஒயிட் ஞாபகம் வந்துச்சு? திடகாத்திரம் சொன்ன யாரெல்லாம் திடகாத்திரம் வந்துச்சு? நான் சொல்றேன். இந்த வார்த்தை நான் சொல்லும் போது உங்க சிந்தையில உங்களால கொண்டு வர முடியும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். யாரெல்லாம் விளங்குதுங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி குதிரை பத்தி என்ன பேசுறீங்களா? பேசலையா? நினைச்சீங்களா? ஆனா நினைக்காத ஒண்ணு நான் வார்த்தை சொல்லும் போது உங்க சிந்தைகளுக்குள்ள வருது பத்தியா? இதுதான் ஆத்மா. யாருக்கு விளங்குதுங்க? நான் இப்ப ஒரு விஷயத்த சொன்னேன், ஒரு குதிரைன்னு சொன்னேன். அது எப்படி இருக்குன்னு சொன்னேன்? ஒயிட்டா இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி இருக்குன்னு தோற்றம் முழுவதும் வெண்மை நிறத்துல முடியல நிறைந்திருக்குன்னு சொன்னேன். ஒரு 7 அடி ஃபிட்ல ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். நான் சொல்ல 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 யாரெல்லாம் இமேஜின் பண்ணீங்க? வார்த்தை வரும்போது உங்க சிந்தைகளில் அதை கொண்டு வந்து அதன்படி நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதுதான் ஆத்துமா. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவி. இந்த ஆவி என்பது எதுனா எதுக்குமே ரெஸ்பான்சிபிள் பண்ணாது, சூழ்நிலை பார்க்காது, யார் சொல்றதையும் கேட்காது. அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு முடிச்சிடுவார். அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? ஒரு மனிதன் எத்தனை வகையா பிரிக்கிறான்னு சொல்லுங்க. என்னென்ன வகையா சொல்லுங்க? ஆவி, ஆத்துமா, சரி. இத பவுல் இது எப்படியா ரொம்ப லகுவா காண்பிக்கிறான் சொன்னா, புறமான மனிதன், உள்ளானம். புறமா இருக்கிற மனுஷன் மற்றவங்க பார்க்கறது கேட்கறது சொல்றதை வச்சு தான் வாழ்க்கையை அதோடு கூட என்ன பண்ணுவான்? நடைமுறைப்படுத்துவான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். பக்கத்து வீட்டுல ஒரு பாம்பு வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? பாம்பு வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற ஆள் என்ன பண்ணுவான்? நைட்ல படுக்கும்போது அவங்க திறந்து விட்டதுனால பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு. மறுநாள் அவங்க வந்து சொல்றாங்க, நான் டோர் சாத்தாம படுத்திருந்தேன், வீட்டுக்குள்ள வந்துச்சு, பாம்பு வந்துச்சு. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்றாங்க. மறுநாள் நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணீங்க? எத்தனை மணிக்கு? உங்க வீட்டுல என்ன பாம்பு வராது, அது வேற விஷயம். இப்ப பக்கத்து வீட்டுல வந்துச்சுல, அவங்க வீட்டுல வந்தது போல என் வீட்டுல வந்துடுமான்ட்டு செய்தியை கேட்டு அதன்படி நான் வாழற பத்தியா? இது ஆத்துமா, புறமான மனுஷன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. ஒருத்தன் பைக்ல போயிட்டே இருக்கிறான், பாஸ்டா போய் கீழே வரான்னு சொன்னா அவனை பார்த்த உடனே ஐயோ பாஸ்டா போனாலும் விழுந்தான், நம்ம அந்த பாஸ்டா போட உடனே நீ அவனை பார்த்து நீ ஒண்ணு கத்துக்கிற பத்தியா? அல்லேலூயா. இல்ல நீ பணி செய்யறதுல பொய் சொல்லி ஒருத்தன் மேல வந்துருப்பான், உண்மையா சொல்லிக்கிற எங்க இருப்பான்? இப்ப கீழே உண்மையா இருக்கிறவன் யோசிப்பான், நானும் அவனை மாதிரி விளங்குறதா? புரியலையாப்பா? பொய் சொல்லி டாப் இருக்கிறான், உண்மை சொல்லி எங்க இருக்கிறேன்? நம்மளும் 2-3 போட்டா எங்க வந்துடலாம். அப்போ இந்த ஆத்துமா என்ன பண்ணா உலகத்துடைய சூழ்நிலையோடு கூட அது சார்ந்து வாழ்ந்துடும். ஆவி எதிலுமே சார்ந்து வாழாது, தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் தான் சார்ந்து வாழும். அல்லேலூயா. சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையில ஆவி பலன் அடையும். அல்லேலூயா. இந்த நாள்ல இதை குறித்து தான் தியானிக்க போறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எதில் நடத்தப்படணும் சொன்னா ஆவியில. பிரச்சனையின் மத்தியில பிரச்சனையோடு கூட வாழ்வது அல்ல, அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் இந்த நாள்ல தியானிக்க போறோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம்
21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 19 முடிய வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 19. எல்லாரும் வசனத்தை, வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் இல்லாதவர்கள் நான் சொல்வதை கவனி. அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? 14 19 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஆகாரின் தோளின் மேல் வைத்து என்னங்க பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டால் அவன் புறப்பட்டு போய், அந்த பெயர் சபான்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க. பெயர் சபா என்பது என்னன்னு சொன்னா, அது என்னுடைய எபிரேய பாஷையில அதுக்கு என்ன பொருள் சொன்னா, உடன்படிக்கையின் நீரூற்று. நாங்க இஸ்ரவேலுடைய பெரிய பிக்கெஸ்ட் அந்த வனாந்தரம் எதுன்னு சொன்னா இந்த பெயர் சபா. அடிச்சு சாகடிக்கிற அளவுக்கு மிகுதியான ஒரு பள்ளத்தாக்கு தான் இது சொன்னா அந்த பெயர் சபா வனாந்தரம். இது எங்க பார்த்த ஞாபகம் தான், என்கேதி குறித்து தியானிக்கும் போது பெயர் சபா குறித்து நான் பேசியிருப்பேன். அல்லேலூயா. அங்க கடுமையான சுழல் காற்றுகள் வீசும், புகை மண்டலம் வீசும்பொழுது பகலை இரவு போல தெரியும். 70 கிலோமீட்டர் நடந்து போய் திரும்பி பார்த்தாலும் எதை போல தெரியும். நீ முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணியோ அதே இடம் போலதான் தெரியும். அல்லேலூயா. இந்த பெயர் சபா என்ற வனாந்தரம் என்பது என்ன பொருள் சொன்னுங்க? உடன்படிக்கை. வாய்த்தரம் சொல்லுங்க. உடன்படிக்கையின், சத்தமா சொல்லுங்களேன், உடன்படிக்கையின். இப்ப ஆபிரகாம் ஆகாரு தன்னுடைய பிள்ளையா இருக்கிற இஸ்மவேலையும் என்ன பண்ணிட்டான்னா, துருத்தியில தண்ணீரை கொஞ்சம் கொடுக்குறான். தண்ணீரை கொடுத்து கொஞ்சம் அப்பங்களை கொடுத்துட்டு இப்போ அவனை அனுப்புறான், நீ போயிடு அப்படின்னு அனுப்புறான். ஏன் ஆபிரகாம் அனுப்புறான்னா, இது தேவ சித்தம் என்பது ஆபிரகாம் புரிந்து கொண்டார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததுனால ஆகார் என்ன பண்றாரு, இஸ்மவேலையும் தன் வீட்டுல இருந்து அனுப்புறான். இப்ப போகிற வேலையில தொடர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கணுங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் அந்த வனாந்தரத்தின் பெயர் நாங்க, அந்த பெயர் சபா வனாந்தரம் எங்க இருக்கு சொன்ன, இஸ்ரவேல் நாட்டுல இருக்கு. இது பிக்கெஸ்ட் என்னது, அது வனாந்தரம் இருக்கிறது பெரிய வனாந்தரம் எதுன்னா அந்த பெயர் சபா வனாந்தரம் தான். அந்த வனாந்தரத்தில் ஒரே ஒரு மரம் இருக்கு. இப்ப நடந்து போயினாக்கிறா, ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் காலியாச்சு, அப்பமும் காலியாச்சு. தண்ணீரை தாங்கத்தக்கதாக ஒரு பலன் யாருக்கு இருக்குன்னு ஆகாருக்கு இருக்கு, ஆனா யாருக்கு இல்ல, பிள்ளைக்கு இல்ல. அந்த வனாந்தரத்துல ஒரு செடி இருக்கு. அந்த செடியை அனுப்பிட்டு பிள்ளை என்ன பண்றான், நிழல்ல வைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே பிள்ளை என்ன பண்றான், சோர்வா இருக்கிறான், தண்ணியினால கஷ்டப்படுறான். எதுக்காக அழுகிறான் யாருக்கு தெரியுது, ஆகாருக்கு தெரியுது. இவ எங்க இருக்கிறான் சொல்லுங்க, இவ எங்க இருக்காங்க, எங்க இருக்கிறா? இப்போ வனாந்தரத்துல என்ன இருக்கு, ஒரு மரம் இருக்கு. நீங்க இமாஜின் பண்ணும், வனாந்தரத்துல ஒரு மரத்துக்கு கீழே யாரு இருக்கிறது, குழந்தை. இப்போ குழந்தையுடைய சத்தத்தை கேட்கிற, அது அம்பு ஏகிற தூரத்துல ஆகார் போயிட்டு குழந்தைய பார்க்காம அழுகிறா. தொடர்ந்து வாசிங்க. பிள்ளை, அந்த வசனத்தை நல்லா, பிள்ளை சாகிறதை இவன் எதை பார்க்கிறாப்போ, சூழ்நிலையை பார்க்கிறா, வனாந்தரத்தை பார்க்கிறா. வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல, பிள்ளை அழுகிறா, பிள்ளை சாக போது என்கின்றதான இமேஜினேஷன் சிந்தைக்குள் வருது. இப்ப ஆத்துமால வரும்போது இப்ப ஆகாருடைய சூழ்நிலை எல்லாமே எதை பார்க்குது, சுற்றி இருக்கிற வனாந்தரத்தையும் பிள்ளையும், தண்ணீர் இல்ல, உதவி செய்ய ஒருவரும் இல்ல, கூப்பிட்டா ஒருவரும் வரல, அந்த வனாந்தரத்துல எந்த இடத்துல தண்ணீரை பார்க்க முடியல. அந்த அனுபவத்துல இந்த ஆத்துமா எதோடு கூட சார்ந்து கொண்டது சொன்னா, அந்த உலகத்தோடு கூட என்ன பண்ணுது, ஆகார் சார்ந்து கொண்டா. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. இப்ப பெயர் சபா என்பதுக்கு என்ன பொருள் சொன்னாங்க, வாய் தரும். ஏன்னா இதுக்காக நான் மீண்டும் அந்த வார்த்தை சொல்றேன்னா அதில் தான் நான் முடிக்க போறேன். பெயர் சபா என்பதுக்கு என்ன பொருள் சொன்னாங்க, உடன்படிக்கையின் நீரூற்று. உடன்படிக்கையின் நீரூற்று. ஆனா இவ எங்க போய் இப்ப எங்க இருக்கிறா, பெயர் சபாவில் தான் இருக்கிறா. ஆனா அங்க என்ன இல்ல, தண்ணீர் இல்ல. பிள்ளை சாகர தூரத்துல திரும்பி இருக்கிறா. ஆனா இப்ப மொத்தம் சிந்தனை யார் மேல இருக்கும், பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறா. ஆனா ஆத்துமால யார் மேல இருந்திருக்குன்றீங்க, யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்றது? பிள்ளை அழுகிற சவுண்ட் யார் கேட்கறது, ஆகார் கேட்கிறா. ஆனா ஆகார் கேட்கும் போது பிள்ளை தான் பார்க்கல, ஆனா ஆத்துமா முழுவதும் யாரையே நினைச்சுட்டு இருக்கு. நம்ம சில நேரத்துல சில சூழ்நிலைகள் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் மத்தியில நமக்கு எதிராக தீமையா வந்துச்சுன்னா நம்ம அதையே நினைப்போம். பார்த்துருக்கீங்களா? அதுவே நம்ம சிந்தைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த சூழ்நிலை எதிரா இருக்கு, நான் இவங்களை நம்பினேனே, சில நம்பிக்கை என்ன வெக்கப்படுத்துது, நான் இவங்களை நம்பிதான் சில காரியத்தை கொடுத்தேன், இவங்களை நம்பி இருந்தேன், அவங்க என்னை கைவிட்டாங்க, இவங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில மனிதர்கள் தேவையில்லாம எதிராக இருப்பாங்க. அப்போ ஆகாருடைய சூழ்நிலை இப்ப எதை பார்க்குது, வனாந்தரத்தை பார்க்குது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசி.
எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? பிள்ளை பார்க்கல, ஆனா பிள்ளையுடைய எல்லா ப்ராசஸும் யார் நினைச்சுக்கிறா? ஐயோ பிள்ளை அழ போறா, எப்ப சாவ போறா பிள்ளை. நான் சொல்றது உங்களுக்கு தான், பிள்ளைய பார்க்க சாகிறது தான் பார்க்கல, ஆனா ஆத்மாவெல்லாம் யாரு நினைச்சு அழுறா? யாருக்கு விளங்குதுங்க? புறமான மனிதன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆகார் வெளியிருக்கிற அட்மாஸ்பியரை பாக்குறா, வனாந்தரத்தை பாக்குறா, பிள்ளை அழுகிறத பாக்குறா, அங்க தண்ணீர் கிடைக்கல, கணவனால் கைவிடப்பட்டா, துரத்து விடப்பட்டா, என்னால் என்ன செய்ய முடியுன்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட ஆகார் அழுகிறா. இப்ப எல்லா சூழ்நிலையும் ஆகாருக்கு எதிரா இருக்கு. ஆகாருக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல நன்மையே தெரியல. தேவ பிள்ளைகளை உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த வசந்த வாசிங்களேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை நல்லா கவனிங்க. இங்க 2 பேரு பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறான். யாரு? ஆகாரும் கேட்கிறா, கர்த்தரும் கேட்கிறா. ஆகார் கேட்ட சத்தம் பிள்ளை ஜீவனை கொண்டு வரல. யாருக்கு புரியுதுங்க? ஆகார் அழுகிறார் பத்தியா? ஆகார் அழுததுனால கர்த்தர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டான்னு வேதம் சொல்லல, பிள்ளையின் சத்தத்தை தான் ஆகார் கேட்டா. யாருக்கு விளங்குது? யாருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆகார் சத்தத்தை அப்ப அவ அழுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம உலகத்தோடு கூட இணையும் போது கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால கேட்க அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? கர்த்தர் பிள்ளையினுடைய சத்தத்தை என்ன கேட்டாரு? அழுற சத்தத்தை. அப்பா எனக்கு தண்ணி வேணும்னு அவன் கேட்கல, அழுத சவுண்ட் யார் கேட்கறதுங்க? கர்த்தர் கேட்க. நான் சர்வ வல்லமோ இல்ல தாயை போல அம்மாவே தூரம் போயிட்டாங்க, பிள்ளை பார்க்க முடியாம. அம்மாவே தூரம் போன நேரத்தில் பிள்ளையினுடைய சத்தத்தை யார் கேட்டது? தகப்பன் கேட்டு. வாசிக்கலாம் தொடர்ந்து. தேவதூதன் வானத்தில் இருந்து என்ன பண்றாரு? இப்ப இது எதுல சார்ந்திருந்தா? ஆக வனாந்தரம், தண்ணீர் இல்ல, பிள்ளை சாக போகுது, கடுமையான சூழல், அங்க புகை காற்று, அங்க அடுக்கடுக்கு அந்த வீசப்படுகிற காற்றுகள், குன்றுகள் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பிள்ளையும் சாக போறான், நானும் சாக போறன்ற வேலையில இப்ப கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருது? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு வருது? ஆகாருக்கு வருது. ஆகாருக்கு வரும்போது வாசிக்கலாம். ஆனாங்க சத்தமா சொல்லுங்களேன். ஆகாதேவா ஆகாரே அவனா சொன்னாரு? பிள்ளையினுடைய சத்தத்தை தெய்வத்தால் கேட்க முடியும்னா ஆகார் எதற்காக அழுகிறான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியல. ஆனா ஆகாரை பார்த்து கத்த சொன்னாரு, எதற்காக அவ அழுது தப்புன்றார். நீ உலகத்தோடு கூட சார்ந்து பிரச்சனையை பார்த்து நீ போராடுகிற அந்த போராட்டம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஒருவேளை நீ பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையின் மத்தியில் உனக்கான ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சுதான் கத்தர் அனுபவிச்சிருப்பா. யாருக்கு புரியுதுங்க? சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியேலை தூக்கி போடப்பட்டாங்களா? தானியேலை தூக்கி போடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டு தான் தானியேலை தூக்கி உள்ள போட்டாச்சு. யாருக்கு புரிஞ்சுதுங்க? மீனின் வயிற்றுக்குள்ள யோனா போனான்னு சொன்னா மீனுக்கு கட்டளை கொடுத்துட்டு தான் எங்க உள்ள போனாரு? யோனாவே உள்ள போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலையில 3 வாலிபர்கள் தூக்கி போட சொன்னா முதல்ல அந்த 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலையில தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டு பிறகுதான் அவங்க 3 பேர் உள்ள அனுமதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை வனாந்தரத்தின் மத்தியில நீங்க நடக்கிறீங்க சொன்னா தேவ பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தின் மத்தியில நீ நடந்தாலும் அந்த வனாந்தரத்தில் உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு புரியுதுங்க? நீ வனாந்தரத்தின் பாதையில் நடக்கலாம், வனாந்தரத்தின் பாதையில் இருக்கலாம், ஆனா அந்த வனாந்தரத்தின் பாதையில ஆல்ரெடி உனக்கு முன்பதாகவே உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகாரை பார்த்து சொல்ல, உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது. ஆனா சொல்றாரு, உனக்கு என்ன சம்பவித்தது. நீ எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீங்க அங்கே இருங்க. இந்த ஒரு வசனம் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 17:20 வாசிங்களேன். ஆதியாகமம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் யார் விண்ணப்பம் பண்றது? இஸ்மவேலுக்காக. இஸ்மவேல் யார் தெரியுமா? ஆகாருடைய ஒருத்தன் சாவ போறான்ட்டு நம்ம ஒருத்தனை பேசினுக்கிறோம் பாத்தியா, அவன் பேர் என்னது? இஸ்மவேல். இந்த இஸ்மவேலுக்காக ஒருத்தன் ஜெபம் பண்றார். அவர் யாரு? நான் சர்வ வல்லமை உள்ள அப்படின்னு யார்கிட்ட யார் சொன்னது? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னா பாத்தியா. இப்ப கர்த்தர் கிட்ட ஆபிரகாம் ஜெபம் பண்ற யாருக்காக? இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றார். இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணும்போது இஸ்மவேலை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் கிட்ட சொல்றாருன்னா வாசிக்கலாம். இஸ்மவேலுக்காகவும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
நான் அவனை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் 12 பிரபுக்களோடு கூட அவன் என்ன பண்ணுவேன், பெரிய அமர வைத்து பெரிய ஜாதி. இது யாருடைய உடன்படிக்கை? ஆபிரகாமுக்கு இஸ்மவேலு குறித்து சொல்லப்பட்ட உடன்படிக்கை. உடன்படிக்கை என்னங்க? உடன்படிக்கை அப்படின்னா என்ன? ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். உடன்படிக்கைனா வாக்குத்தத்தம். உடன்படிக்கைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாராச்சும் ஒரு பொருள் கேட்கறீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் கொடுக்குறான்னு சொல்றான்னா அந்த உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க பாத்தியா, அந்த ப்ராமிஸ் தான் ரொம்ப சிம்பிளா சொல்ற, அதுதான் உடன்படிக்கை. புரியுதா புரியலையா? சரி, இன்னும் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேனே. இப்போ இந்திய நாடும் ஒருவேளை ரஷ்யா நாடும் ஒரு ஒப்பந்தம் போறாங்கன்னா அந்த ஒப்பந்தத்துல நீங்க இதை கொடுத்தா நான் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதி கையெழுத்து போட்டு இவங்க அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அவங்க இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கைனா இஸ்மவேல பெரிய ஜாதியாக்குவார், 12 பிரபுக்களோடு கூட அமர செய்து அவனை பழுகி பெருக பண்ணுவார் என்று உடன்படிக்கை. யாரை குறித்து? இஸ்மவேல் குறித்து. இப்ப இஸ்மவேல் எங்க இருக்கிறான்? பேசபாவின் வனாந்தரத்துல சாக கிடக்க அழுறான். இப்ப அந்த இடத்துல யார் அழுதுங்கிறா? பிள்ளையும் அழுது. யார் அழுறா? ஆகார் அழுறா. இப்ப யாருடைய அழுகை கர்த்தர் கேட்டாரு? யாருகளை விளங்குது? ஆகார் ஒருவேளை இந்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருந்தா, அந்த வாக்குத்தத்தம் அவளுக்குள்ள இருந்திருந்தா அவ அழுது இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணி ஜெபம்னா, ஆண்டவரே நீர் என் பிள்ளைக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறீர், அவனை மிகவும் பழுகி பெருக பண்ணுவேன், 12 பிறப்புகளோட முழுசா வாசிங்க, 12 பிறப்புகளோட அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், பெறுவான். அவன் எப்படி ஆக்குவான்னு சொன்னா அந்த பெரிய ஜாதி இஸ்மவேல். இன்னைக்கு அந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்களே அவங்கள ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, அது வாக்குத்தத்தம் என்னப்பட்டது. அது ஒருத்தனாலும் யாரால் அழிக்கவே கெப்பாசிட்டியா அவங்கள பார்த்து உலகம் சில இடத்துல பயப்படுதுன்னா அது காட் பிராமிஸ், வாக்குத்தத்தம். அவனை மிகவும் திரளாய் பெருக பண்ணும். அவன் சாக கெடுக்கிறான், யார் அழுதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார்ல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆகார் சூழ்நிலை பார்த்தும்போது சூழ்நிலையோடு கூட ஆகாரம் பண்ணிட்டான், கமிட் ஆயிட்டான். கமிட் ஆன போது இவன் எதோடு கூட ஒன்றி நினைச்சிட்டான்னு சொன்னா புறம்பான மனிதன், புறம்பா இருக்கிற காரியத்துல இவனா என்ன வந்துட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைய என்ன ஆயிட்டான், ஆகார் மறந்து போயிட்டான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் திரும்ப அவனுக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு 17ஆம் வசனம் வாசிங்க. இதுல 21 அதில் தானே பிரதர்? ஓகே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, முதல் என்ன சொல்றாரு, பயப்படாதே, பிள்ளையில் இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார், நாங்க நீ எழுந்து பிள்ளையின் இடத்திற்கா பிள்ளை எடுத்தா, பிள்ளை எடுத்து என்னங்க. இப்ப யாருக்கெல்லாம் புரியுது இந்த வார்த்தை? இதுவரையிலுமே ஆகார் எதை பார்த்து நின்றான், சூழ்நிலை வனாந்தரத்தை பார்த்தான். எப்போ அவளுக்கான ஆவில ஒரு வார்த்தை வந்துச்சோ அழுதவ அழுக நிறுத்திட்டான். யாருக்கு விளங்குதுங்க? உலகத்தை பார்க்கிறவரையும் அழுகை வரும், கர்த்தருடைய வார்த்தை ஆவில வந்துச்சு சொன்னா அந்த அழுகைகளை கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இதுவரை அழுதினவ அடாம தேவதூதன் சொன்ன வார்த்தையின்படியே ஆகார் சொன்னதை செய்கிறா. வாசிக்கலாமா? வாசிங்க. 18 தானே? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து என்னங்க, பிள்ளை சாக கெடுக்குது, இவரு விளங்குதா? பிள்ளைனுடைய நிலைமை இங்க எப்படி இருக்குது, தண்ணினால சாக கெடுக்குது. இவர் எதை பத்தி பேசுங்கிறாரு? ஏன்னா அந்த பெயர்சபாவின் வனாந்தரமே எதனுடைய அடையாளம் சொன்னாங்க, உடன்படிக்கையின். அப்போ இஸ்மவேல அந்த வனாந்தரத்துல கொண்டு வருவதற்கு முன்பதாகவே, வாக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே பெயர்சபாவின் வனாந்தரத்துல கர்த்தர் இவனுக்கான நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தார். உலகத்தை பார்க்கிறவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் கண்ணு பார்க்காது. எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ திரும்புகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கான ஆசீர்வாதத்தை உன் கண் பார்க்க முடியும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. ஆகார் உலகத்தோடு கூட பார்க்கிற உலகத்து சூழ்நிலையோடு கூட அவ சார்ந்திருக்கிற வரையிலும் அந்த பயசபாவில் இருக்கிறதான நீருற்ற யாரால பார்க்க முடியல? ஆகாரால பார்க்க. எப்ப ஆவியில கர்த்தர் ஒரு வார்த்தை அவளுக்கு ஏற்படுத்தினாலோ அப்பொழுது அதுவரையில பார்க்க முடியாத பார்க்க கூடாது இருந்த அந்த நீருற்ற 18ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து பிள்ளை எடுத்து உன் கையினால் பிடித்து கொண்டு போய். இப்போ இவ ஏதாச்சும் கேட்டுக்கலாம்ல, என்ன ஆண்டவரே இப்ப பிரச்சனை என்ன? இப்ப என்ன பிரச்சனை? உயிருக்கே இங்க நிச்சயம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறேன், நீர் என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? தகவலை கொண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டான். ஆவிக்கு தகவல் தேவையில்ல, இன்ஃபர்மேஷன் தேவையில்ல, வார்த்தை தான் தேவை. ஆவிக்கு ஏற்கனவே வார்த்தை கொடுக்கப்பட்டது, இவனை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டான்னா அவர் பெருக பண்ணுவதற்கு தேவன் எப்படியா இருக்கிறாரு? அவர் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ அல்லேலூயா. இப்ப வாசிங்க 19 வாசிங்க. இப்ப உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதான் பார்க்கலாம். யாருடைய கண்களை திறந்தா? அப்ப இது இல்லையா நான் கண்ணு நான் கூட வந்துச்சு. மாம்சத்துல போராடாதீங்க. உன் குடும்பத்துல பிரச்சனை வருதான், தேவைகள் இருக்குதான், அந்த தேவையின் மத்தியில உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருப்பான். நம்ம என்ன ஆயிருந்தா அந்த தேவையின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறதுனால கர்த்தர் எனக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த அந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார்னா அந்த வாக்குத்தத்தை மறக்க கூடாது. யாருக்கு விளங்குதுங்க? உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வச்சிருப்பார். அப்ப நீ உலகத்தோடு கூட சார்ந்து வாழ்ந்தவன் சொன்னா தேவன் வைத்திருக்கிறத ஆசீர்வாதத்தை பார்க்க புரிஞ்சவங்க ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப வாசியம் 19 வாசியம். தேவன் அவருடைய கண்களை, நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றீங்க, எல்லாரும் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா ஒண்ணு என்ன எந்த கண்ணு திறக்கல. டாக்டர் சொல்லிட்டாரு ரிசல்ட் கொஞ்சம் டவுட் தான், சரீரத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, இது கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறதே ஜீனியர் டாக்டரு, அவரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுன்றாரு, அவ்வளவுதான். யாரு விளங்குதா? புரியுதோ புரியல? நீ ஸ்கேன் பண்ணிருப்ப, ரிப்போர்ட் பேடா இருக்கும், இருக்குதா? சூழ்நிலையோடு நீ கமிட் ஆகாத, சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பு, அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். யாருக்கு புரியுதுங்க? புரிந்த விதமா ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ ஆகாருடைய கண்ணை கர்த்தர் திறக்கிற வாசிங்க. நீங்க நம்புறீங்கன்னா நம்பலையோ, இப்ப நான் வசனத்தை பேசும்போது ஆவியான சொல்றாரு மகனை சீக்கிரம் முடிச்சிருந்தாரு. நம்புவீங்களா? சீக்கிரம் இல்லைன்னா இது வேற மாதிரி போயிடுன்றார். அல்லேலூயா. இது என் ஆவியில கனெக்ட் ஆகுது. இதுக்கு எப்படி புரியுதா நீ சொல்றனா? அது அர்த்தம் தெரியாது, அது வியாக்கணம் தெரியாது. இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். உங்களை ஒரு ஃபங்க்ஷன், உங்க ஒரு உறவின் மக்கள் ஒரு உறவினர் கூப்பிடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகினே இருப்பீங்க. ஆனா மனசு சொல்லும் ஆனா போவாத, யாரெல்லாம் வந்துக்குது எப்பவுமே வருதுன்னா அது கன்றாவி, அது வேற விஷயம். எப்பவுமே வருது அப்படின்னா அது கன்றாவி. சில நேரத்தில் உன்னை அறியாமலே அங்கே போகவேனா அது ஒரு மாதிரி நான் ஒரு அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா தெரியலையே, அதுதான் பதில். அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா தெரியல. என்ன காரணம்? ஆவிக்கு காரணம் செய்தி இதெல்லாம் வேணாம் அவ்வளவுதான். யாரெல்லாம் அந்த அனுபவத்துல இருந்திருக்கீங்க? ஒரு நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சிலதெல்லாம் ஒன்றும் ஆவியில் நடக்கல, அதனால தான் அந்த அனுபவத்துக்குள்ள வரல. யாருக்கெல்லாம் ஃபீல் வந்துக்குது? சில இடத்துல ஆண்டவர் அப்பயே சொன்னார்னா நான் செயின்ட், அதனால தாண்டி எப்போ உதவான பேர் சொல்லுவாங்க நம்மளால. விளங்குதா? அந்த உணர்வு யாருக்கெல்லாம் வந்துக்குது? அப்பவே இந்த வார்த்தை பேசாதுன்னு சொன்னாரு, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, வாய் அடங்கல சொல்லிட்டு மாட்டீங்க. விளங்குதா? அல்லேலூயா. அந்த கம்ஃபர்டபுள் அதுக்கு காரணமே வராது. அல்லேலூயா. இப்ப 19 வசனம் வாசிங்கன்னா, இப்போ அவளுடைய கண்களை கர்த்தர் தண்ணீர் துறவை கண்டு என்னங்க சரி. இப்போ உங்க பிள்ளைய நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புறான் வச்சியா, சொல்ல போகுது, அம்மா என்ன பண்ணுவீங்க? என்ன போய் ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைங்க அனுப்பிச்சு என்னங்க பண்ணுவீங்க? வாட்டர் பாட்டில், தண்ணி, ரைட், அப்புறம் லஞ்சு, அப்புறம் இப்போ வந்து ஸ்நாக்ஸ். ஐயோ முடியலனால ஸ்நாக்ஸ், அப்புறம் பெண்ணுக்குதா பென்சிலுக்குதா, அப்புறம் இன்னொன்று சொல்லும், அம்மா நல்லா கூட சாப்பிட்றியம்மா,
சாப்பாடு வேஸ்ட், அது நல்லா இருந்தா தானே சாப்பிட்றதுக்கு. இது சொல்லி அனுப்புவோம், என்னன்னு என்னப்பா வேஸ்ட் பண்ணாம அது கீழே கொட்டினா எதுவுமே வந்து சாப்பிட கூட மாட்டேங்குது, சோத்துரும், அது மாதிரி இருக்கும். அப்படி சொல்லி அனுப்புறோம். சொல்லி அனுப்புறீங்களா அனுப்பலையா? ஆமா. அப்புறம் டைம் ஆகும், ஒரு 12 மணி ஆச்சுருச்சா, வீட்டில் அம்மா வந்து டிவி பார்த்துனுக்குது. அம்மா எனக்கு என்ன நினைக்கும், வாங்கி சாப்பிச்சு இல்லையான்னு தெரியலையே, நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கலையா? நினச்சிக்கிறீங்க சிஸ்டர், உண்மையாக நினச்சிக்கிறீங்களா? நினச்சிக்கிறீங்களா இல்லையா? ரைட், சரி. இப்போ நான் கேட்குறேன், இதே உங்கள் பிள்ளையோட கூட நீங்கள் டூருக்கு வெளியே போறீங்கன்னா இதெல்லாம் உங்கள் பிள்ளை வச்சு நீங்கள் யோசிப்பீங்களா? ஏன் பக்கத்துல பிள்ளைக்குது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஆவி உங்களுக்குள்ள, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அவர் சகலத்து குறித்தும் போதிப்பார். அவர் இல்லைன்னா தான் பிரச்சனை. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எதை செய்யணுன்றது அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்பெல்லாம் இந்த பதற்றம், இந்த இது, ஏன்னா பிள்ளைக்கு எப்ப கொடுக்கணும் யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தாய்க்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? தாய் இல்லாத நேரத்தில் பிள்ளை தனிமையா இருந்தாதான் அவங்க நிறைய இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இருக்கீங்களா? இப்போ யாருடைய கண்ணை யார் திறக்கிறது? ஆகாருடைய கண்ணை தேவன் திறக்க. வாசிக்கலாமா? வாசிக்கணுமா? தேவன் அவருடைய கண்களை திறந்தார். இப்போ நான் எதுக்காக இதை சொன்னா, தண்ணி ரொப்பன்னு இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரா? என்ன சொன்னார் அவரை? நான் இவனை பெரிய, அது மட்டும்தான் சொன்னாரு. மற்ற வேலை யார் பண்ணுகிறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு தண்ணி கொடு, அவனுக்கு போய் உயிர் காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரா? ஒரே ஒரு வார்த்தையோட ஆண்டவர் சொல்லு, அவன் உயிர் காப்பா. பிள்ளையின் சத்தத்தை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. சிஸ்டர், உலகம் எது வேணா சொல்லும், அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. வேதம் என்ன குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். யார் விசுவாசிக்கிறீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட்டே ரொம்ப பேடா கூட இருக்கலாம், இது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். உலகம் சொல்றது என் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்றாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆமென் சொல்லலாம். உலகம் சொல்வது அல்லங்க, உலகம் நீங்க பார்க்கிறது உங்க வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் உங்களை குறித்து சொல்கிறது தான் ஆகாஷ் நடக்கும். அல்லேலூயா. வாசம் முடிச்சிருங்க, 19 முடியும், வாசிங்க. இப்ப யோசிச்சிருக்கணும்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இங்க தெரியும் போது தண்ணீர். இப்ப ஏன் அவன் கேள்வி கேட்கலாம்? இதுவரையிலும் அவன் மாம்சத்தின் கண்கள் பார்த்தான். இப்ப ஆவி கண்களை பார்க்கும்போது கேள்வியே வராதுங்க. யாருக்கு விளங்குது? நம்ம கேள்வி விளங்குதா விளங்கலையா? கேள்வி கேட்டலாம். அப்ப ஆகார இந்த தண்ணீர் எங்கன்னு கேட்டலாம், கேட்கல. இப்ப விளங்குது. இது வரையிலும் நான் மாம்சத்துல வாழ்ந்த புறமா பார்த்தேன். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை வரும்போது உள்ளான மனுஷன் பலப்பட்டதுனால எனக்கான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ புறமான மனுஷன் அடிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். இது என்ன பிரச்சனைனா, ஆத்மாவை ஆவி எப்படியாச்சும் பிரிக்கணும். ஆத்மா போராடி கொண்டே இருக்குது. எப்படி போராடுது? பிரச்சனை கொடுக்குது, போராட்டத்தை கொடுக்குறது, சூழ்நிலையை வனாந்தரமா கொடுக்குது. ஆத்மா வேலை என்னன்னா, மற்ற செய்திகளை உன் மண்டையில போட்டு அதை குறித்து யோசிச்சு வார்த்தையை திருடுவது தான் ஆத்மா வேலை. யாருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்ல, உன் முழு ஆத்மா, அந்த ஆத்மாவுல யாருடைய வார்த்தை இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர், முடிச்சிடறேன். இன்னும் 2 வசனம் தான். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது, நாங்க நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை வந்தபோது யாருக்கு ஜீவன் வந்துச்சு? இஸ்மவேலுக்கு ஜீவன் வந்துச்சுங்க. யாருக்கு விளங்குதுங்க? வார்த்தை யாருக்கு வந்துச்சு? ஆகாருக்கு வந்துச்சு. ஜீவன் யாருக்கு வந்துச்சு? நான் சொல்றேன், அந்த வார்த்தை உனக்குள்ள வந்தா நீ ஜீவனோடு கூட வாழ்வ. எதுல? ஆவிக்குரிய ரீதியில. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க பிரதர், வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அதாவது இந்த ஆத்மாவும் ஆவியும், ஆத்மா எப்படி போராடுனா, இந்த பிரச்சனை கொண்டு வந்து ஆவியில ஒரு தோய்வை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இன்ஃபர்மேஷன், தகவல்கள் எல்லாம் நீ பாக்குற நெகட்டிவ், இதெல்லாம் எல்லா இடத்திலும் ஆகாதது போல தெரிகிற சூழ்நிலை எல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, உன்னுடைய ஆவியில ஒரு பலவீனம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பட்டயத்திலும் நாங்க எதை? ஆத்துமாவையும் ஆவியையும், நாங்க ஆத்துமா ஆவியையும் ஆத்துமாவையும் வாசிங்க
எதற்கு தக்கதாக? பிரச்சனை வருதுன்னு காரணமே உன் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கணும். ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையில நிறைஞ்சிருச்சுன்னா ஆத்மாவில ஏற்படுகிற வார்த்தை இந்த ஆவி கேட்கும். யாருக்கு புரியுது நான் சொல்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த சிந்தையில எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உன்னோட ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை ஏன் வருதுன்னா ஆத்மாவையும் ஆவியும் பிரிப்பது தான் பிசாசுடைய மூல தந்துரும். அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்ப நிறைய பேர் சொன்னீங்க, சரீரத்தை குறித்து சொல்றீங்க, ஆத்மா என்பது எதை சொல்றீங்க? நீங்க இருதயம் சொன்னீங்களா? நீங்க எடுத்து வாசி கேட்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 8:1 வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து எதன் படி நடக்கூடாதுங்க? வாயத்தாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, மாம்சத்தின்படி நடவாமல். அப்ப மாம்சம் எதெல்லாம் வேணான்னு சொல்லுதோ அதெல்லாம் விடணும். ஒரு ஆமை சொல்லுங்கள, நல்லா தூங்கக்கூடாதுமா, ஒரு ஆமை சொல்லுங்க. முதல் வாரத்தில் தூங்கக்கூடாது, ஒரு ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதில் பிழைக்கணும்னு சொன்னா மாம்சத்திற்கு அல்ல, ஆவி. சொல்லுங்க எல்லாம் வாய்த்து பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க. நான் ஏன் கை கொடுக்க சொன்னா உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். கை கொடுத்து சொல்லுங்க. தம்பியா சொல்ல, நீங்க ஆவியில இப்ப இந்த பிரச்சனை ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் எப்ப ஆவியானவர் எப்ப என்ன முடிக்க சொன்னாரு, அதை மீறி நான் போறதுனால தான் இந்த பிரச்சனை எனக்கு. அல்லேலூயா. ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆவியில நடக்கணும். ஜோர சொல்ல, நீங்க ஆவியில நடக்கணும். நிறைய தெரிஞ்சிச்சு. சோத்திரம். இப்ப வாசி, முதல்ல வாசி பார்க்கலாம். ஆனபடியால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, 2ஆம் வசனம் வாசிமா, கிறிஸ்து இயேசுவினாலே என்னங்க? ஜீவனுடைய ஆவியினுடைய, சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் வாசிங்க. எதுல இருந்தா? அப்ப பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை எதை விடுதலை ஆக்கினா, ஒருத்தன் எவன் ஆவியில பலப்படுகிறானோ அவனால் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். 2ஆம் வசனம் இப்போ வாசிங்க பார்க்கலாம். இப்போ உங்க கண்கள் திறக்கப்படுத்த பார்க்கலாம். வாசிங்க 2ஆம் வசனம். ஜோரா. கிறிஸ்து இயேசுவினாலே என்னங்க? ஜீவனுள்ள ஆவியின் என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம் வாசிங்க. என்னை பாவம் எதை எப்ப என்னை விடுதலை ஆக்குவது? இதுதான் ஆவிதான். பலத்தினாலும் அல்ல, எல்லாம் தெய்வ ஆவியினாலே. நீங்க என்னதான் முட்டிக்க நினைச்சாலும் வேலையாவது, ஆவியை தான் ஜெயிக்கும். ஒரு ஆமை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? என்னுடைய பொசிஷன் என்ன தெரியுமா? என் பணபலம் என்ன தெரியுமா? என்னுடைய பொருளாதார இதெல்லாம் அழிஞ்சிடும். அல்லேலூயா. ஆவி அழியவே அழியாது. ஒரு ஆமை சொல்லுங்க. யார் ஆவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறானோ அவன் வாழ்ந்துருவான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க கடைசியா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு வசனம். உபாகம் 11:19. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்களா ஆத்துமா என்பது எதை குறிக்க சொன்னீங்க? ஆத்துமா என்பது எதை குறிக்கிறீங்க? இருதயம் குறிக்கிறீங்களா? அதுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு என்னங்க? நீங்கள் என் வார்த்தைகளை, அந்த இருதயம் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்களா? அண்டர்லைன் பண்ணீங்களாமா? இருதயம் இருக்கா? இப்ப வாசிங்க சிஸ்டர். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் இருக்கா? இருதயம் ஒண்ணு வருது. அப்ப இருதயம் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்த அவசியம். நீங்க ஆத்துமான்னு சொன்னீங்க பாத்தியா, இருதயம் தான். அப்போ இருதயம் சொல்ல வேண்டிய அவசியங்க? ஆமாவா? ஆமா இல்லைங்களா? புரிஞ்சுங்க. நம்ம நிறைய நாள் அப்படிதான் நினைக்கிறோம். அதுதான் தப்பு. மீண்டும் இப்ப வாசிங்க பார்க்கலாம். என்னங்க? நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை எங்க சத்தம் சொல்ல, இருதயத்திலும் என்ன கவனிங்க, இருதயத்திலும் ஆத்துமாவிலும் என்ன பண்ணணுமா? அதனால தான் வசனத்தை சர்ச்சு ஃபுல்லா போட்டு வச்சுக்கிறோம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறோம், அது கோலும் அது தடியும். இது வாக்குத்தத்தை கொடுத்து வாக்குத்த இருக்கிற எல்லா வார்த்தையுமே கர்த்தர் நம்ம ஊழியத்தை கொடுத்த, நான் மறக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை பார்க்கும்போது இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற, இதை நடத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றேன்? வாசிங்க, மீன் வாசிங்க. 11:19. அப்ப என்ன இருதயம் என்பது என்ற வார்த்தை இப்ப உங்களுக்கு விளங்குறது. நீங்க அங்கே இருங்க. இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:4 வாசிங்க. அந்த வசனத்தை விட்டுறாதீங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
எல்லாம் பிரதர் பேஜ் நம்பர் 319 எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டின் பக்கத்துல 319 சீக்கிரம் எடுமா. சோத்திரம் ரொம்ப கஷ்டமாகுது பேர் எனக்கு. வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய, போதுங்களா? ஆவி என்பது எதை குறிக்கிறது? அப்ப இருதயம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வேதத்துல வருதோ அது ஆவியை குறிக்கிறது. இப்போ நல்ல கவனம். இப்போ உபாகத்துல வந்துடலாம். இதையும் அப்படியே கை வச்சுங்க. இப்ப வாசிங்க. இப்போ உங்க ஆவிக்குரிய கண்கள் ஆகாருக்கு திறந்தது போல உங்க கண்கள் திறக்கப்படுதான் நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம் வாசிப்பா. நீங்கள் என் வார்த்தைகளிலும் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை, நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 முறையாவது இந்த வசனத்தை சொல்லிடுவேன். தேவரீர் எழுந்தொருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த இந்த வசனத்தை சொல்லாம என் பெட்ரூம்ல தான் வெளியே வரவே மாட்டேன். அது யார் செத்து போனாலும் பரவாயில்ல. சோத்து நான் சொல்றது புரியுது. வசனத்தை நான் அறிக்கை பிரகடனம் படுத்தாம என் ரூம்ல நான் வெளியே வந்ததே இல்லை. இதுவரை கர்த்தர் என்ன பாக்குறேன். நான் சொல்றது, கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்குக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அந்த முக்கியத்துவம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பேன். யாருக்கு புரியுதுங்க? இப்ப வாசிங்க போலாம். விட்டது வாசிமா. அவைகளை, அது என்ன சொல்றாரு? கையில கத்தர் கொடுத்த வார்த்தை வாட்சி கட்டுறது போல வார்த்தையை கட்டிக்கோ. வாசி. அது எங்க பாக்குற இருக்கணுமா? உங்க, அதனாலதான் உங்க பெட்ரூம்ல உங்க வீட்டுல எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை தெரியுற மாதிரி என்ன பண்ணுங்க, வைக்கணும். அப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் எது தெரியணும்? வார்த்தை. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்ப தோய்ந்து போயிருக்கிற நேரத்துல ஆவில வார்த்தை பேசும்போது ஆவி பலன் கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவி எதில் ஸ்ட்ரென்தன் ஆகுனா, யார் உன்னை பெருமையா பேசினாலும் பொருளை கொடுத்தாலும் பெருமையாகாது. வார்த்தை வந்தா மாத்திரம்தான் ஆவி பலன் அடையும். அல்லேலூயா. ஆகார் அழுது கொண்டிருந்தா தேவதூதர் வார்த்தை அனுப்பினா, வார்த்தை அனுப்பின போது அழுகைகளை கர்த்தர் மாற்றினார். நான் சொல்றது யாருல புரியுதுன்னு தெரியல. வார்த்தை ஒண்ணு வருதுன்னா ஆவி அந்த இடத்துல பலப்படும். வாசி முடிச்சிருந்தா வாசிங்க. எப்படி இருக்கணும்? அது அந்த வார்த்தை மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தை வாயில இருந்து போகவே, சத்தமா சொல்லணுங்க. அவர் எனக்காக யாவையும் என்னை தாயை போல, அல்லேலூயா, நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கு அதிகமான காரியங்களை. அப்ப உலகம் எதிர்மறையா இருக்கலாம், நீ இருக்கிற சூழ்நிலை எதிர்மறையா இருக்கலாம், ஆனா வார்த்தை உனக்குள்ள இருந்தா அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆமென் சொல்லுங்களா. இப்ப வாசி 1 பேதுரு 4:3 வாசிக்க பார்க்கலாம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள எது ஆகிய இருதயமா? எது ஆகிய இருதயம்? ஆவியாகிய இருதயம். அப்ப ஆவி என்பது எதை குறிக்கிறதுங்க? இப்ப யாருக்குள்ள புரியுது? சரீரம் என்பது மெட்டீரியல், அது பொருளை குறிக்கிறது. ஆத்துமா என்பது பாதி மெட்டீரியல் பாதி அன்மெட்டீரியல். மூன்றாவது ஆவி என்பது இருதயம். அந்த இருதயம் எப்ப பலப்படும்னா வார்த்தை வந்தாதான். அதுக்கு அடையாளம் நான் சொன்னேன். ஒரு குதிரை பத்தி சொல்லும் போது அந்த குதிரை எங்க கொண்டு வந்தீங்க? கேட்ட உடனே இங்க வந்துச்சா? யாரெல்லாம் வந்துச்சு? அல்லேலூயா. இப்ப நான் சொல்ற கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அந்த வார்த்தை ஒரு கலங்காதீங்க, உங்க பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்கொள்வா. அந்த வார்த்தை வரும்போது ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை உன்னை டச் பண்ணிச்சுன்னு ஒரு பெரிய பலன் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்துல சில இடத்துல நோ தான், அங்க எஸ் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. சில இடத்துல நோ சொல்ல படைக்கணும். அப்போ ஆவியான எதை செய்ய சொல்றாரோ அதுதான். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி செஞ்சீங்களோ செய்யல தெரியாது, ஆனா இனி வரும் நாட்கள்ல நீங்க எதை செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டு செய்யுங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். யாருக்கு புரியுதுங்க? அவரை கேட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஆவியில ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நான் சொல்றது உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நம்முடைய ஆத்மாவை தான் கெடுக்கும். டிப்ரெஷன், தூங்கமே வராது. அதை நினைச்சு 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 டிப்ரெஷன், அது ஒரு ஆவி. உன் ஆத்மாவை கெடுக்குவது பிரச்சனை. தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மாவை பாதுகாக்கணும்னா நான் முதல்ல ஆவியை பலப்படுத்தணும். ஆவி எதில் பலப்படுத்த முடியும் சொன்னா ஆண்டுடைய வார்த்தையில. அப்ப தினமும் ஆண்டுடைய வார்த்தை வாசிங்க, ஆண்டுடைய வசனத்தை தியானிங்க, அது உங்களை நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம யாவரும் மெருக்கிடத்துல எழுந்து நின்று தேங்க்யூ.